உங்க வாழ்க்கையில சொந்தக்காரங்களை நம்பலாமா நம்ப வேண்டாமா? நம்ப கூடாது. ரைட். அப்படி நம்பி உங்களுக்கு அவங்க செஞ்ச ஏதாவது ஒரு துரோகம் இருக்கா? நம்ம ஒரு கஷ்டத்தை அவங்க கிட்ட ஃபீல் பண்ணி சொல்றோம். சரி. அத வந்து நம்ம யாரை பத்தி சொல்றோமோ அவங்க கிட்டே போய் மூடி விட்டுருவாங்க. ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தா, அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? அவங்ககிட்டே போயிட்டு அவங்க கிட்டே மூடி விட்டுருவாங்க. அந்த சொந்தத்தை மட்டும் நம்ப கூடாது. என்ன கஷ்டத்தை நீ அப்படி சொன்னமா? ஹஸ்பண்ட்குள்ள பிரச்சனை அந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. எல்லாத்தையும் மூடி மலர் உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆகுது. பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு? பிரச்சனை ரொம்ப நாளாவே இருக்கு. அது 7-8 வருஷமாவே ஓடிட்டு இருக்கியா? கல்யாணம் ஆகி 6 வருஷம் தான் ஆகுது. ஏன்னா 8 வருஷமா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதை போய் ஒரு சொந்தக்காரன் நம்பி ஒருத்தன் சொல்லி தொலைச்சமியா. இவன் நேரவே எங்க வீட்டுக்காரன் சொல்லிட்டான், உன் முன்னாடி இப்படி சொல்லிட்டு அப்படிதான். இந்த மாதிரி சொந்தங்களை தயவு செய்து கூட வச்சுக்காதீங்க. இப்ப நீ கூட அந்த சொந்தங்களை வச்சிருக்காங்களா? இல்ல வச்சுல அறுத்து விட்டேன். அறுத்து விட்டுட்டியா? அறுத்து விட்டுட்டியா? அறுத்து விட்டேன். பேசவே இல்லை அவங்க கிட்ட. அவங்க இதுவே வேணான்னு விட்டேன். அன்னைக்கு அறுத்து விட்ட சொந்தங்களை இன்ன வரைக்கும் சேர்க்காம மலர்வழி இருக்காங்கன்னா மலருடைய துணிச்சலுக்கு ஒரு பாராட்டுக்கள். நன்றி.